வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. மிளகும் வாழைக்காயும் சேர்த்து போட்டு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 10, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மிளகு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து வெங்காயம், மிளகு, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து சோம்பும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துடலாம். வாழைக்காவை மீடியம் சைஸில் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வாழைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து சிம்மில் 10 நிமிஷம் வச்சு இறக்கிட்டிங்கனாவே மிளகு வாழைக்காய் ரெடி ஆகிடும். உங்களுக்கு மிளகு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா காரம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ஏற்ற பர்ஃபெக்டான சைட் டிஷ். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.